यस्य प्रसादलेशेन माया तु त्रिगुणात्मिका दूरतो याति मां हित्वा वासुदेवो गुरुर्मम। इन्द्रनीलविकासेन स्वरूपेण हृदि स्थितः यः पाति विषयेभ्यो मां वासुदेवो गुरुर्मम। यस्य प्रेमरसाम्भोधौ निमग्नो मनसो मम तृणायितं जगत्सर्वं वासुदेवो गुरुर्मम। करामलकवत्सर्वं यस्य कारुण्यवीक्षणात् शास्त्रार्थसागरं वेद्मि वासुदेवो गुरुर्मम। विशदस्मेरहासेन हृदये निवसन् सदा छिनत्ति संशयं यो वै वासुदेवो गुरुर्मम। यश्चकारं तु सर्वज्ञं सङ्गस्पर्शेन बालकं स एव करुणासिन्धो वासुदेवो गुरुर्मम। अगृष्टजानुगमनं वात्सल्या जननी शिशुम् अनुयातीव मां पाति वासुदेवो गुरुर्मम। क्वचित् पतन्तं संसारे समुद्रध्याभिरक्षति यो मां सर्वेश्वरो विष्णो वासुदेवो गुरुर्मम. ஆழ்வார்களுடைய அருளிச் செயல்களான 4000 திவ்ய பிரபந்தத்துல திவ்ய பிரபந்தம் எதுல ஆரம்பிக்கிறது, எதுல முடிகிறது, திருவாய்மொழினா என்ன, பெரிய திருமொழினா என்ன, திருச்சந்த விருத்தம்னா என்ன, ராமானுஜருடைய நூற்றந்தாதினா என்ன, சிறுமடல் பெருமடல் அப்படின்னா என்ன, இதெல்லாம் யாருக்காவது தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒரு விஷயம் எல்லாருக்கும் பொதுவா தெரியும். அது என்ன அப்படின்னுட்டா, மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கான் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய் அப்படிங்கிற இந்த திருப்பாவையினுடைய இந்த முதல் பாசுரம் இல்லைன்னா திருப்பாவை 30ம் நமக்கு மனப்பாடமா தெரியுமோ தெரியாதோ காதுலையாவது விழுந்திருக்கும். இந்த திருப்பாவையும் திருவாச்சகமும் தமிழ்நாட்டில இவ்வளவு பிரபலமா இருக்கிறதுக்கு காரணம் காஞ்சி பெரிய பெரியவர் தான். பல வருடங்களுக்கு முன்பாக திருவிடைமருதூருங்கிற ஒரு ஊர்ல பாவை உற்சவம் அப்படின்னு ஒரு உற்சவம் கொண்டாடி தமிழ்ல இருக்கக்கூடிய பெரிய பெரிய பண்டிதர்கள் எல்லாம் அழைத்து திருப்பாவையை பத்தி திருவம்பாவையை பத்தி பேச சொல்லி, அப்ப எம்எல்வி டி.கே. பட்டம்மாள் இவர்கள் எல்லாம் கூப்பிட்டு இந்த பாடல்களுக்கெல்லாம் ஒரு இசை அமைக்க சொல்லி, அந்த காலத்தில் இருக்கக்கூடிய கிராமபோன் கம்பெனியில இதை ரெக்கார்டிங் கொடுக்க சொல்லி மார்கழி மாதம் கம்பல்சரியா ஒவ்வொரு கோவில்லையும் கார்த்தால போட சொன்னார். அதனுடைய பலனாதான் இன்றைக்கு எல்லா இடத்துலையும் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுமீர் போதுமினோ நேரிழையீர் அப்படிங்கிற இந்த பாசுரம் எல்லாருக்கும் பிரசித்தியா இருக்கு. இல்லை அப்படின்னுட்டா இந்த திருப்பாவை திருவம்பாவை விஷயம் தெரிந்தவர்களுக்கு மட்டும் இருக்கும். ஆனா தமிழினுடைய பழைய நூல்களான நற்றிணை போன்ற நூல்கள் எல்லாம் தமிழ்நாட்டு பெண்கள் பாவை நோன்பு இருந்தா அப்படிங்கிற ஒரு வரலாறு கிடைக்கிறது. இது புதுசு இல்லை. பழைய தமிழ் நூல்கள் எல்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டிலே இந்த பாவை நோன்பு இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் தொன்று தொட்டு காலமா இருந்து கொண்டு வரக்கூடிய ஒரு பழக்கம்தான். இது ஒரு புதிய பழக்கம் இல்லைன்னு தெரிகிறது. இத்தகைய ஒரு திருப்பாவை வைஷ்ணவ ஆலயங்கள்ல போனா நித்தியமே அவர்களுடைய ஒரு பூஜா பந்தத்தில இது சேர்க்கப்பட்டிருக்கு. திருவெங்கடமுடையான் சன்னதியிலிருந்து ஆரம்பித்து இன்னைக்கு அநேக திவ்ய தேசங்கள்ல கார்த்தால திருப்பாவை கோவில்ல சேவிக்கப்படுறத வழக்கத்துல வச்சுருக்கிறத நாம பார்க்கிறோம். ஆழ்வார்கள்லயே 12 ஆழ்வார்கள்ல ஒவ்வொரு ஆழ்வாருக்கும் ஒரு தனி பெருமை உண்டு. இவ்வளவு ஆழ்வார்களை காட்டிலும் ஆண்டாள் மேல தனியா நிற்கிறா.
எந்த விதத்துல ஆண்டாள் தனியா நிற்கிறா அப்படின்னுட்டா, நம்மாழ்வாரு தான் இருக்கட்டும், எல்லா ஆழ்வார்களும் இருக்கட்டும், பெருமாள் சன்னிதானத்துல போய் ஆழ்வார்களுடைய கோஷ்டியிலே ஆழ்வார்களை சேவிக்கலாமே தவிர, பெருமாளுக்கு பக்கத்துல நின்னுண்டு தாயார் பிராட்டி அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்துக்கு எந்த ஆழ்வாரும் வரமாட்டார். நம்ம ஆழ்வார் சடாரியாவனா ஸ்ரீசடாரியா சடகோபமா வேண்டுமானால் வரலாமே தவிர, பெருமாளுக்கு பக்கத்துல தாயாரா நிற்கக்கூடிய அந்த தகுதி யாருக்கு உண்டு? 12 ஆழ்வார்கள் கோஷ்டியில பார்த்தாலும் ஆண்டாள் இருக்கா. ஆண்டாளா ஆழ்வாரா ஆண்டாளை சேவிச்சுட்டு நாம பெருமாள் பக்கத்துல போய் நின்னோமா, பெருமாளை சேவிக்கிறதுக்கு நின்னோமானால் பிராட்டிங்கிற ஸ்தானத்திலையும் இருக்கா. இது எப்படி இருக்கு? ஒரு தாய் தகப்பனார் ஒரு குழந்தைய வளர்க்கும் பொழுது அந்த தாயார் அந்த குழந்தைக்கு ஹிதத்தை சொல்லி கொடுத்து, நீ இப்படி நடந்துக்கோ அப்படி நடந்துக்கோ, இதை பண்ணினா அப்பாவுக்கு பிடிக்கும், இதை பண்ணினா அப்பாவுக்கு பிடிக்காதுன்னு அந்த குழந்தைய சொல்லி கொடுத்து சமத்தா வளர்த்து அந்த குழந்தைய தந்தை முன்னாடி நிற்க வச்சு, குழந்தை எவ்வளவு சமத்தா இருக்கான்னு பாருங்கோ அப்படின்னு சொல்ற மாதிரி, பிராட்டியே நம்முடைய ஒரு ஆழ்வார்களுடைய மத்தியில அவதாரம் பண்ணி பக்தினா என்ன, அத்தகைய ஒரு பக்தியை தானே வாழ்க்கையில வாழ்ந்து அனுபவித்து காண்பித்து, அத்தகைய பக்தியில ரவக்லேசம் நமக்கு வருமானால் அந்த பக்தியுடன் நம் பெருமாள் சன்னதிதானத்துல போய் நிற்கும் பொழுது பெருமாளை பார்த்து குழந்தை வந்திருக்கான் கிருப பண்ணுங்கோ அப்படிங்கிறார். ஸ்ரீவைகுண்டத்துல வைகுந்த விண்ணகரம்ங்கிற திவ்ய தேசத்துல பெருமாள் ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி அப்படிங்கிற 3 தேவிகளோட நமக்கு பெருமாள் தரிசனம் தரார். பூதேவினா எல்லாருக்கும் தெரியும், க்ஷமையா பிருத்திவி சமானஹா அப்படின்னா ராமாயணத்துல. பொறுமை அப்படின்னுட்டா எந்த இடத்துலயும் பொறுமைக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னுட்டா அது பூமி பிராட்டி தான் பொறுமைக்கு. க்ஷமையா, அப்ப பூதேவிங்கிறவள் பொறுமையே உருவானவள். ஸ்ரீதேவி அப்படின்னுட்டா கருணையே உருவானவள். ஆனா கருணையும் பொறுமையும் தாண்டி நமக்கு ஒண்ணு தேவையா இருக்கு. வீட்டு வாசல்ல வந்து யாராவது யாச்சகம் கேட்கும் பொழுது அவன் ஒரு வியாதியஸ்தனா இருந்தா, ஐயோ பாவம், அவனுக்கு ஏதாவது கொடுக்கணும். காரணம் வியாதினால பிடிச்சிருக்கான். ஐயோ பாவம், ரொம்ப வயசானவனா இருக்கான், அவன் என்ன பண்ணுவான் சாப்பாட்டுக்கு அப்படின்னுட்டா கருணைக்கு ஒரு ஹேத்து தேவைப்படுறார். இதனால இவர்கிட்ட கருணையா இருக்கணும். இவர் வயோதிகரா இருக்கார், வியாதியஸ்தரா இருக்கார், அங்கஹீனம் உடையவரா இருக்கார், படிக்காதவரா இருக்கார், ஒன்றும் தெரியாதவரா இருக்கார், கஷ்டத்துல இருக்கார். ஏதாவது ஒரு காரணம் இருந்தாதான் கருணை வரும். ஆனா அன்பு அப்படிங்கிறதுக்கு காரணமே தேவையில்லை. அந்த அன்பை அடக்கவும் முடியாது. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் அப்படின்னார் வள்ளுவர். அது ஒரு ஒரு அணையிலிருந்து பிரவாகமா அந்த வெள்ளம் புரண்டு வரும் பொழுது அதை எத்தனை தடுத்து நிறுத்தினாலும் தடுத்து நிறுத்த முடியாதபடி பொங்கி 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 ஓடி வரது இல்லையா? அந்த மாதிரி ஹிருதயத்திலேந்து கிரகிக்கக்கூடிய அன்புக்கு பாத்திர வித்தியாசம் கிடையாது. இவன் படிக்காதவன், படிச்சவன், ஏழை, பணக்காரன், ஆரோக்கியமா இருக்கான், ரோகி, எந்த கருணையும் பார்க்காத அன்பு. அந்த அன்பு என்ன அப்படின்னுட்டா சில சமயங்கள் அதற்கு எந்த விதமான யோகியதையும் இல்லாதவா மேல கூட அந்த அன்பு போய் விழும். அன்பு செய்யணுங்கிற ஒரு எண்ணம் வந்துடுத்து அப்படின்னுட்டா அதை தடுக்கவே முடியாது. ஒருத்தனுக்கு பந்து விளையாடணுங்கிற ஆசை வந்துடுத்தோ, பந்து விளையாடணும்னா எதிரில் ஒரு ஆள் இருந்தா அந்த ஆள்கிட்ட அப்படி பந்தை போட்டு போட்டு நம்ம பிடிக்கலாம், பந்து விளையாடலாம். ஆனா பந்து விளையாடணும்னு ஆசை வந்தவனுக்கு எதிரில் ஒரு ஆள் இல்லாத போது சுவத்துல அந்த பந்தை அடிச்சு 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 விளையாடுற மாதிரி இப்ப இவனுக்கு பந்து விளையாடணுங்கிற எண்ணம் வந்துடுத்து, ஏதாவது ஒண்ணுகிட்ட அதை காண்பிக்கணும்னு பார்க்கிற மாதிரி பிரேம கிரகிச்சு கொடுத்து, அங்க ஆள் வித்தியாசம் இல்லை, ஆள் முக்கியம் இல்லை, யார் வரானும் எந்த யோக்கியதையும் பார்க்கறது இல்லை. அப்ப இந்த ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி இந்த 3 தேவிகளுடைய ஒரு உருவமாத்தான் சாட்சாத்து பிராட்டி ஆண்டாள் அவதாரம் பண்ணினா அப்படின்னு பெரியவாள்லாம் அடுத்து எழுதியிருக்கா.
சில பேர் நீலாதேவியினுடைய அம்சம், பிளாத்தினியினுடைய அம்சம் அப்படின்னு எழுதுறவாளும் உண்டு. மூவருமே ஓருருவாய் வந்தால் அப்படின்னு எழுதுறவாளும் உண்டு. அப்படிதான் ஆண்டாள சொல்லியிருக்காங்க. அப்ப ஆழ்வார்களுடைய கோஷ்டியில பார்க்கும் பொழுதும் ஆழ்வாருங்கிற ஸ்தானத்துல நின்னு, பெருமாள் பக்கத்துல போகும் பொழுதும் பிராட்டிங்கிற ஸ்தானத்துல நிற்கிறது ஆண்டாள் ஒருத்தர் தான். 12 ஆழ்வார்கள்ல ஒரே ஒரு பெண் பிள்ளை அப்படிங்கிறதும் ஆண்டாளுக்கு இருக்கக்கூடிய ஒரு தனி பெருமை. ஒரு வீட்டுல ஒரே ஒரு சகோதரி, மீதி 11 பேரும் சகோதரர்களா இருந்தா, அந்த சகோதரர்களுடைய சொத்தும் அந்த அன்பும் இந்த ஒரே ஒரு பெண் பிள்ளைக்கு கிடைக்குமா போல அத்தனை ஆழ்வார்களுடைய ஐஸ்வர்யமும் ஆண்டாளுக்கு தான் கிடைச்சது. வீட்டுக்கே, அந்த ஆழ்வார்களுடைய குடும்பத்துக்கே ஒரே பெண் பிள்ளையா இருக்கிறதுனால ஆண்டாளுக்கு இத்தகைய ஒரு பெருமை. அடுத்ததா சீதை, ருக்மிணி போன்றவர்கள் எல்லாம் ஆண்டாள் பகவான கல்யாணம் பண்ணிண்டா. ஆனா ஆண்டாள் கல்யாணம் பண்ணிண்டது வேற. சீத்தை ருக்மிணி கல்யாணம் பண்ணின்றதுல என்ன வித்தியாசம் அப்படின்னு, சீத்தையும் ருக்மிணியும் கல்யாணம் பண்ணிக்கும் பொழுது பகவான் விபவ அவதாரம் பண்ணியிருந்தான். உலகத்துல நம்மை போல பிறந்து வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலத்துல சாட்சாத்து ராமரை சீத்தை விவாகம் பண்ணிண்டான், சாட்சாத்து கிருஷ்ணனை ருக்மிணி கல்யாணம் பண்ணிண்டான். ஆண்டாள் பெருமாளை விவாகம் பண்ணிண்டா இல்லையா, அந்த காலத்துல பகவானுடைய விபவாவதாரம் ஏதும் இல்லை. கோவில்ல இருக்கக்கூடிய அர்ச்சாவதார பெருமாளை அசைத்து எழுந்து வர செய்து விவாகம் பண்ணின்றதுனால இந்த சீதையை காட்டிலும் ருக்மிணியை காட்டிலும் மேல நிற்கிறா ஆண்டாள். அர்ச்சாவதார பெருமாளையே அசைத்து எழுந்து ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வர செய்து, ஊர்ல இருக்கிறவா எல்லாரும் பார்க்கிற மாதிரி பந்தல் போட்டு ஊஞ்சல் ஆடி மாலை மாத்தி அப்படி ஒரு விவாகம் மகோத்சவம் நடந்ததுனால இந்த சீதையை காட்டிலும் ருக்மிணியை காட்டிலும் மேல நிற்கிறா. சீத்தை ருக்மிணி இவர்கள் எல்லாம் பகவான்கிட்ட காண்பித்த பக்தி பதிபக்தி மட்டும்தான். ஆண்டாள் காண்பிச்ச பக்தி பதிபக்தியும் பகவத் பக்தியும் கூட ஆயிடுறது, ரெண்டுமே வந்துடுறது. ஒரு பத்திட்டு பக்தியா இருக்க வேண்டியதுங்கிறது தர்மம். ஆனா ஆண்டாளுக்கு அது பதிபக்தியா ஆகிறதுக்கு முன்னாடி பகவத் பக்தியா இருந்தது, பகவத் பக்தி பதிபக்தியாகவும் ஆச்சு அப்படிங்கிறது ஆண்டாளுக்கு இருக்கக்கூடிய ஒரு தனி பெருமை. ஆண்டாளுடைய ஹிருதயத்தை ஒட்டி வட இந்தியாவுல மீரா, பண்டரிபுர பக்தர்கள்ல ஜனாபாய் போன்ற பக்தர்கள், எவ்வளவோ பக்தர்கள், அன்னைக்கு கான்ஹோபாத்ராவுடைய சரித்திரம் சொன்னேன். இவர்களெல்லாம் கூட இத்தகைய ஒரு பாவத்திலே பகவான்கிட்ட பக்தி பண்ணியிருக்கா. ஆனா அவர்களுடைய விவாகம் கோலோகத்துல நடந்திருக்கலாமே தவிர பூலோகத்துல நடந்ததா நமக்கு தெரியல. பூலோகத்துல பெருமாள் அவர்களை எல்லாரும் பார்க்கிற மாதிரி விவாகம் பண்ணிண்டான் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. கோலோகத்துல நடந்திருக்கு. ஆனா ஆண்டோனுடைய விவாகம் கோலோகத்துல இல்ல, ஸ்ரீவைகுண்டத்துல இல்ல, பூமியிலே ஸ்ரீவில்லிபுத்தூருங்கிற கஷேத்திரத்துல நடந்திருக்கிறதுனால அத்தகைய ஜனாபாய், மீராபாய், கான்ஹோபாத்ரா போன்ற அந்த பக்தர்களை காட்டிலும் ஆண்டாள் சிரேஷ்டமா இருக்கா. இன்னொன்னு ஆண்டாளை பத்தி சொல்லணும் அப்படின்னுட்டா, பெரியவாச்சான் பிள்ளை தன்னுடைய வியாக்கியானத்துல தமிழ்நாட்டுல பிறந்த கோதையையும் வட இந்தியாவில பிறந்த சீத்தையையும் இப்படி ஒரு கம்பேர் பண்றார், சாமியம். கோதைக்கும் சீத்தைக்கும் ஒரு ஒத்துமை உண்டு அப்படிங்கிறார். கோதைக்கும் சீத்தைக்கும் என்ன ஒத்துமை அப்படின்னுட்டா, கோதையும் பூமியிலிருந்து கண்டெடுக்கப்பட்டாள், சீதையும் பூமியிலிருந்து கண்டெடுக்கப்பட்டாள். ரெண்டு பேருக்கும் அதுதான் சாமியம். அங்கேந்து ஜனகர் யஜ்யம் பண்றதுக்காக பூமியை உழும் பொழுது சீத்தை கண்டெடுக்கப்பட்டா. அந்த யஜ்யம் பண்ணக்கூடிய உழக்கூடிய அந்த கலப்பைக்கே சீத்தைன்னு ஒரு பேர் உண்டு. சீத்தை கண்டெடுக்கப்பட்டா. இங்கே தமிழ்நாட்டுல